கற்பகம், அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கேட்டு போயிடுற. என் கண்ணை ஒத்துப்பாரு, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல, உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை. அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா? அது உனக்கு மட்டும்தான் புரியணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும். நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல, கண்ணால ஜாட கட்டாலே போதும். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடட்டா? வேணாம், சரியாயிடுச்சு. கற்பகம், நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன் தெரியுமா? தெரியலையே. ஐயோ, இதுக்குத்தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது. நீ தில்லான மாம்பழம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு, அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும். அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க, அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும். இப்ப நீ என் கண்ணை பாரு. என் கண்ணு ஏதாவது பேசுதா? எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும். ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனா என்ன ஆனா உனக்கு பாடமா படிக்கிற? சீக்கிரம் சொல்லுவில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல உத்து பாக்குறது இதான் முதல் தடவை. அதான் தடுமாறுது. அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல, இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது. கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே. கதைக்குத்தான் இட வேலைனா காதலுக்கும் இட வேலை.